ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ரெட் ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரிசி கழுவின தண்ணி தான் எடுத்திருக்கேன். புளியை வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு வந்திருக்கு. இப்போது இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம். பீட்ரூட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதோட தண்ணியை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து புளி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அரை கிளாஸ் வந்து நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, பெப்பர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெட் ரசமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தாளிப்பலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெட் ரசம் வந்து நார்மல் ரசம் செய்கிற மாதிரி தான், ஆனால் வந்து இதில் வந்து நம்ம பீட்ரூட்டோட எசன்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மாதிரி கொதி வர ஸ்டேஜ். இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் உப்பு பத்தலை, அதனால நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நுர கட்டி வரணும். அப்போ தான் வந்து பபிள்ஸ் எல்லாம் வருது. அவ்வளோதான், நம்மளோட ரெட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு இருக்கும் போது சுட சுட குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ரெட் ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.